ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னி குருஜி சேனல். நீங்கள் நம்மள பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரன்ச் ரோலில் இருந்தே அனிமே அவார்ட்ஸ் வந்து நடத்தியிருந்தானுங்க 2025 ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனிமே, நம்மளுக்கு தெரிஞ்ச அனிமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் எந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 அனிமே ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ரன்ச் ரோல்னாலே எது தான்ப்பா பண்ணியிருப்பானுங்க, அவங்க ஒரு ஒன் சைடில் பண்ணுவானுங்க நிறைய டைமில். அப்புறம் எதுவுமே நம்ம ஒரு பெஸ்ட் அனிமே நினச்சிருப்போம், அதை நாமினேஷனில் கூட பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடாகவே பண்ணுறவங்க இந்த க்ரன்ச் ரோல்காரனுங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அனிமே எந்தெந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிளை அழுத்தி உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ்லாம் நான் வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைப் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளூ பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். ப்ளூ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அனிமே வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமே. ஸோ அந்த கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ப்ளூ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரொமான்ஸ் அனிமே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமேன்னு ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாமினேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கின் கையும் இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சுல, அதை தமிழ் டப்பும் பண்ணியிருந்தாங்க. மேக்கின் டூ மெனி லாசிங் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அவார்டு வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாக ப்ளூ பாக்ஸ் வந்து வாங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்கின் கை எதுலேயுமே அவார்டே வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கின் வந்து பார்த்திங்கன்னா மேக்கின் டூ மெனி லாசிங் ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டும் வாங்கியிருக்கு. பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கின் டூ மெனி லாசிங் ஹீரோயின்ஸ்ன்ற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா நம்மளுடைய லைஃபோடைய யதார்த்தத்தை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கின் இந்த அனிமே வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம், அதாவது பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதில் வந்து நாமினேட் ஆனதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் எந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதாவது பார்த்துட்டு சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பாக்ஸில் போடணும். என்னென்ன அனிமேலாம் நாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஹைக்யூ, த டிஸ்பர்ஸ்டர் பேட்டில் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ மை ஹீரோ அகாடமியா யூ ஆர் த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த அனிமே, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோடைய கோட் ஒயிட் அப்படிங்கிற இந்த அனிமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லுக் பேக் அப்படிங்கிற இந்த ஒரு 4 அனிமே வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அனிமையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அனிமே வந்து வின் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்லிடுறேன் என்ன அனிமே வின் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா லுக் பேக்குங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு, அதாவது 2025 பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா லுக் பேக் வாங்கியிருக்கு. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ ஐக்யூ வாங்கலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நானும் ஐக்யூ வாங்க தான் நினச்சேன். ஆனால் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா லுக் பேக் வாங்கியிருக்கு. ஸோ லுக் பேக்குங்கிற அனிமே ஃபிலிமை நானும் பார்க்கல. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஒருத்தானது தானா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒன்று வாங்கியிருக்கானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரினா மஸ்ட் ப்ரொடெக்ட் ஆஃப் ஆல் காஸ்ட், அப்புறம் அதாவது அதாவது சுற்றி இருக்கிற எல்லா காஸ்டாலையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம ஆனியா ஃபோர்ஜர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. வந்து வாங்க போகிறாங்களா இல்லை, அந்த ஆனியா ஃபோர்ஜருங்கிற கேரக்டருக்கு வந்து அவார்டு வந்து போயிருக்கு 2025 அனிமே அவார்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கென் டக்காகுரா அப்புறம் ஃப்ரீரன் இவங்களாம் இருந்தானுங்க. ஸோ அதை தவிர்த்து ஆனியா ஃபோர்ஜருக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஆனியா ஃபோர்ஜருக்கு போனால் இது வந்து எனக்கு கரெக்டு தான் தோணுது. ஏன்னா மற்ற கேஸ்ட் மெம்பரால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆனியா ஃபோர்ஜர் தானே. கென்ட டக்காகுரா அப்புறம் ஃப்ரீரன் இவங்களாம் இது வாங்கி என்ன பண்ணுவாங்க. கென்ட டக்காகுரானா யாரும் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, டாண்டான ஃப்ரீரன் வந்து தெரியும். ஃப்ரீரன் ஜெர்னி அப்படிங்கிற ஒரு அனிமே வரும், அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியா ஃபோர்ஜர் வந்து வாங்கியிருக்கானுங்க இந்த இடத்துல 2025. ஸோ அடுத்து வந்து நம்ம டீமன் ஸ்லேயரில் போயிடுவோம். டீமன் ஸ்லேயரில் வந்து என்னென்ன இதெல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயரில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் வாங்கியிருக்கு. ஸோ வருஷம் வருஷம் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அது அனிமேஷன் நல்லா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற, அதாவது பெஸ்ட் அனிமேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அனிமேஷனாலே டீமன் ஸ்லேயர் தான். ஏன்னா அவனுங்க அனிமேஷன் குவாலிட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவனாலுமே கொடுக்கும் போது முடியாது தான் நான் சொல்லுவேன். ஸோ அவனுங்களை பார்த்து காப்பி பண்ணி தான் நிறைய அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தான் மூவிஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய இதெல்லாம். ஸோ டீமன் ஸ்லேயர் தான் பெஸ்ட் அனிமே வாங்க, இது வந்து எனக்கு ரைட் சாய்ஸ் தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்டினியூங் சீரியஸ் அப்படிங்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் வாங்கியிருக்கு. ஸோ இதுவும் நல்ல பெஸ்ட், அதாவது ஒரு வருஷமும் விடாமல் அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனால் இதுதான் நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட நிறையா கண்டினியூங் சீரியஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் வாங்கியிருக்கு. என்னென்னதெல்லாம் அதில் நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ளீச்சோடைய 1000 Year Blood War பார்ட் 3, அதாவது ஃபைனல் பார்ட்டோட 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7, ஒன் பீஸு, அப்புறம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 2. இதில் நான் வந்து பெஸ்ட் கண்டினியூ சீரிஸ் வந்து இந்த வருஷம் ஒன் பீஸ் வாங்காது அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி 6 மந்த் கேப் போட்டிருந்தானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 25 வருஷமாக நல்லா கண்டினியூவாக போட்டு வந்திருந்தானுங்க. ஸோ அந்த 6 மந்த் கேப் அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் அதையும் வந்து இல்லைன்ட்டானுங்க. ஸோ நான் ப்ளீச் வாங்குவோம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ளீச் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலேயுமே அந்த 2024, 23 அப்படின்ற எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சுங்கிற ஒரு அனிமே வந்து கன்சிடரேஷன் பண்ணவே மாட்டாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச் வந்து ஒரு டாப் 3 அனிமையில் வந்து பிடிச்ச நிறைய பேருக்கு தெரிஞ்ச அனிமையில் ப்ளீச் வந்து ஒரு நல்ல அனிமே. ஆனால் அது ஏன் அப்படி அதை வந்து அவாய்ட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அதை தவிர்த்து டீமன் ஸ்லேயர் வாங்கினதுலையுமே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் தான். ஏன்னா அவனுங்களும் நல்லா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஒன்றா இருக்குது. ஸோ 2 அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ டீமன் ஸ்லேயருமே வின் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் பெஸ்ட் இசக்காய் அனிமே அப்படிங்க, அதை இசக்காய் அனிமே தெரியுமில்ல, அனதர் வேர்ல்டில் போய் ரீபோர்ன் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைகிறது தான் நம்மளுடைய பெஸ்ட் இசக்காய் அனிமே. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே வந்து நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ நான் என்னென்னதெல்லாம் நாமினேட் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்கிறேன், இதையும் நீங்களே கண்டுபிடிங்க. ஷங்கிரிலா ஃப்ரண்டியரோட சீசன் 2, தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் அட் ஸ்லைம் சீசன் 3 நாமினேட் ஆயிருந்துச்சு. அப்புறம் கோனோசுபா, அது நான் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோனோசுபா, அப்புறம் சூசைட் ஸ்குவாட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீ0 அப்படிங்கிற இந்த அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அனிமே வந்து 2025 பெஸ்ட் இசக்காய் அனிமே வாங்கியிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் இப்போ சொல்லிடுறேன் என்ன அனிமே வாங்கியிருக்குன்னா ரீ0 தான் வாங்கியிருக்கு. ஸோ ஆனால் ரீ0க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதில் தமிழ் டப் பண்ணலை. ஸோ தமிழ் டப் பண்ணுவானுங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரீ0 வந்து பண்ண மாட்டானுங்க. ஷங்கிரிலா ஃப்ரண்டியர் சீசன் 2மே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தட் டைம் ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 3யோடைய தொடக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனால் முடிவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வாங்காதுன்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் வாங்கலை. அதுக்கு பதிலாக இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீ0 வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, நல்லது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ ரன் பியாண்ட் த ஜர்னியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் வின் பண்ணியிருக்கு. என்னென்ன இதில் இது கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா பெஸ்ட்டு ட்ராமா, அதாவது ஒரு ட்ராமா சீரிஸ் தானே இது. ஸோ பெஸ்ட்டு ட்ராமா அப்படிங்கிற கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரன் பியாண்ட் த ஜர்னி வாங்கியிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதில் வாங்கியிருக்குன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபெரன் அப்படிங்கிறவங்க கேரக்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபெரன் கேரக்டர் ஒன்று தெரியுமில்ல, அதாவது நம்ம ஃப்ரீ ரன் கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க அந்த இதில் பூரா. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டேரக்டர் கேட்டகரியில், அதாவது பெஸ்ட் டேரக்டர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அனிமையோடைய டேரக்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது கெச்சிரோ சைட்டோ அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டேரக்டரில் இந்த இதில் வந்து ஃப்ரீ ரனில் அவங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டு காமெடி அனிமே அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேஷில் மேஜிக் அண்ட் மசில்ஸ் அப்படிங்கிற இந்த டிவைன் மிஷினரி ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து நாமினேட்டில் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியும் வந்து நாமினேட் ஆகிருந்துச்சு. ஸோ நான் வந்து மேஷில் மேஜிக் எதுவுமே வாங்கலையடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பெஸ்ட் காமெடியில் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான். ஏன்னா அதுவும் காமெடி அனிமே தான், ஓரளவுக்கு நல்லா காமெடி பண்ணி தான் கொண்டு போவானுங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேஷில் மேஜிக் வாங்கினது ஒரு சந்தோஷமான விஷயந்தான்.
ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டப்பிங், அதாவது யார் எந்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஹிந்தி டப்பர்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹிந்தி கேட்டகரியிலையுமே நல்லா டப் பண்ணவங்கள எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ தமிழ்லாம் வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது அவுட்டாக தான் இருக்குது. 2025 ஹிந்தி இப்போதைக்கு நம்மளுடைய ரீஜனல் டப்லேருந்து ஹிந்தி போயிருக்கு. ஸோ அடுத்த 2026, 27 இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களும் இந்த டப்பிங் இதுவுமே சேரணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. ஸோ இந்த வருஷத்தில் ஹிந்தி சேர்ந்துருக்கு, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஜுஜுட்சு கைசனில் வந்து லோஹித் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சத்தோரா கோஜாக்கு வந்து வாய்ஸ் டப் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு தான் பெஸ்ட்டு வந்து ஹிந்தி டப்பரில் ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, லோஹித் சர்மாங்கிறவருக்கு. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாண்டனா டானு அப்படின்ற ஒரு அனிமி சீரிஸ் வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருந்திருக்கோம். இந்த வருஷம் சொல்ல முடியாது, போன வருஷம் தான். ஸோ போன வருஷத்தில் 2024 முடிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2025 இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நடந்த அனிமே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம டாண்டனா டானுமே சேர்க்கலாம். ஸோ டாண்டனா டானு எது கேட்டகரியில் அப்புறம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேரக்டர் டிசைன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே வந்தாலும் நல்லா கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்திருப்பானுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற அனிமேஸோட கேரக்டர் டிசைனும் இந்த அனிமேவோட கேரக்டர் டிசைன்லும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ அந்த பெஸ்ட்டு கேரக்டர் டிசைனில் டாண்டனா வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது தான். ஸோ அதில் நான் ஒரு இதுவுமே சொல்லலை. ஆனால் பெஸ்ட்டு ஓப்பனிங் சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்துச்சு. ஸோ அதில் டாண்டனா டான் வாங்கியிருக்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு அனிமே வாங்கியிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது தான். ஓப்பனிங் சீக்வன்ஸ் எனக்கு ஒன் பீஸ் வாங்கியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஆனால் நாமினேட்டில் ஒன் பீஸ் இருந்துச்சு, சோலோ லெவலிங் இருந்துச்சு, கைஜு நம்பர் 8 இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீறி தான் இந்த டாண்டனா டான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஓப்பனிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கரெக்டானது தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி ஃப்ரீயாக விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அனிமே ஆஃப் த இயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த அனிமே வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கடைசியாக சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வந்து சோலோ லெவலிங் ஆரம்பிச்சிடறேன். சோலோ லெவலிங் தாங்க அடித்து கும்பிச்சிருக்கானுங்க. என்னென்ன அதில் வந்து வாங்கியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நியூ சீரியஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து வாங்கியிருக்கானுங்க. ஸோ பெஸ்ட்டு நியூ சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய சோலோ லெவலிங் தவிர்த்து நிறையாவே இருந்துச்சு. டாண்டனா இருந்துச்சு, ஃப்ரீ ரன் பியாண்ட் த ஜர்னி எண்டு எதுவும் இருந்துச்சு, கைஜு நம்பர் 8 இருந்துச்சு, அப்புறம் அப்பாத்திகரி டைரிஸ் அந்த அனிமேலாம் இருந்துச்சு. ஸோ இந்த பெஸ்ட் நியூ சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் வந்து வாங்கிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெஃபினெட்லி தெரியும் பெஸ்ட் மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் தான் வாங்கணுன்றது எனக்கு வந்து ஒரிஜினலமான தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்மளுடைய சங்ஜின் ஊவே வந்து நம்மளுடைய பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டெலாம் வாங்கிட்டார் 2025. ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஆக்ஷன் அனிமே அப்படிங்கிற ஒரு கேட்டகரிலையும் நம்மளுடைய சோலோ லெவலிங் வாங்கியிருக்கு. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு நாமினேஷனில் வந்து ப்ளீச் 1000 Year Blood Warஓட பார்ட் 3 இருந்துச்சு, டாண்டனா இருந்துச்சு, டீமன் ஸ்லேயர் இருந்துச்சு, ஸோ கைஜு நம்பர் 8 இருந்துச்சு, வின் பிரேக்கர் இருந்துச்சு. ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் மீறி தான் சஞ்சுன் வந்து வாங்கியிருக்காப்புல. ஸோ எனக்கு சஞ்சுனுங்க பாருங்களேன் நம்மளுடைய சோலோ லெவலிங் வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சுமே ஓரளவுக்கு நல்லா இந்த தடவை பெஸ்ட் ஆக்ஷன்லாம் நல்லா தான் கொண்டு வந்துருந்தாங்க, சூப்பராக கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ அதுவுமே வாங்கியிருந்திருக்கலாம். டாண்டனா டான்லையும் ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீறி நம்மளுடைய சோலோ லெவலிங் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம சோலோ லெவலிங்கோட கடைசி சீக்வன்ஸோட ஃபைட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிரட்டி விட்டுருப்பானுங்க. ஸோ சோலோ லெவலிங் தான் வாங்கியிருந்திருக்கணும். ஆனால் ப்ளீச் 1000 Year வந்து இதில் வந்து இதுலேயுமே இக்னோர் ஆயிடுச்சு. ஸோ அதை நாமினேட் பண்ணதே ஒரு சில கேட்டகரியில் தான். ஸோ அது எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கவும் ஓடலை, எதுலேயுமே ஜெயிக்கவும் இல்லை. ஸோ அப்புறம் எதுக்கடா அந்த அனிமே கிரன்ச்ரோலில் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் அது எதுக்கடா ஒரு கேட்டகரியில் கூட அது வாங்காமல் இருக்கும் அதுங்கிறது தான் என்னோட சின்ன ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதை பற்றி இதை பேசவில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வின்னர், அதாவது ஓவராலாக என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் தான் வின்னாக இருக்குது. ஸோ என்ன பெஸ்ட், அதாவது அனிமே ஆஃப் த இயருமே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் தான். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்தில் வந்த
பெஸ்ட் அனிமே வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் தான். ஸோ அதை மெயின் இதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய் அந்த அவார்டு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரித்து கொண்டு போய் சோலோ லெவலிங் கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய கிரன்ச்சிரோட நோக்கமாக. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இந்த வருஷத்தில் அவங்க போய் கொடுத்துட்டானுங்க. போன வருஷம் அப்படி தான் 2024 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜுஜுட்சு கைசன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஜுஜுட்சு கைசனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய இதில் நாமினேட் பண்ணி ஸோ நம்மளுடைய ஜுஜுட்சு கைசனை வந்து கொடுக்க வச்சானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வரையும் சோலோ லெவலிங் கொடுத்துருக்கானுங்க. ஸோ சோலோ லெவலிங் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத எத்தனை பேர் நினச்சிங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த அனிமேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நாமினேட் ஆகி ஸோ வந்து ஒரு பெஸ்ட் அனிமே ஆஃப் த அவார்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் தான். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமே டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அனிமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ அது இனிமேல் நான் அந்த வீடியோ கடைசியில் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஸோ ஒரு சின்ன தகவல், அதை ஒரு நேரம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் நான் வந்து கொடுத்துட்றேன். கோஸ்ட் இன் தி ஷெல் ஸ்டாண்ட் அலோன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமையோடைய சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு நம்ம அனிமே டைம்ஸில். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமே டைம்ஸுக்கும் போய் சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா கேட்டகரியுமே ஓவரால் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் தான் ஜெயிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டோட்டலாக 9 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு கேட்டகரி அதில் வந்து முக்கியமான கேட்டகரி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக 9 கேட்டகரியில் அது வந்து நாமினேட் ஆகி ஜெயித்த ஒரே காரணத்தினால தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அனிமே அவார்ட்ஸுன்ற இந்த டைட்டிலுக்கு வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதை தவிர்த்து நான் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற எல்லா அனிமேஸுமே என்னென்ன, அதாவது ஜூன் மந்தில் வரப்போகுது, அக்டோபர் மந்த்து, செப்டம்பர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன அனிமேஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி தமிழ் டப்பை தவிர்த்து என்னென்ன அனிமேஸ் நிறைய தவிர்த்துங்கிறதோட ஓவராலாக ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் என்னென்ன அனிமே இதெல்லாம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்து கொண்டு வந்து நான் ஒரு வீடியோவாக போடலான்னு எனக்கு ஒரு வியூ தாட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது ஓகே போடு ப்ரோ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ப்ளூ ஆர்ட் மட்டும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ இத்துடன் உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.